இப்போ நீங்கள் 25 வயசில் இருக்கீங்க. நீங்கள் கஷ்டப்பட்டு ஒர்க்கு போயிட்டு மந்த்லி உங்களுக்கு சேலரி வருது. ஆனாலும் தி எண்ட் ஆஃப் தி மந்த் ஆல்மோஸ்ட் அக்கௌண்ட் ஜீரோவில் நிற்கிது. நீங்கள் கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி உங்களோட கம்பெனிலேயோ நீங்கள் ஒர்க் பண்ண இடத்துல உங்களுக்கு ப்ரொமோஷன் வருது. ஆனாலும் ஸ்ட்ரெஸ்ஸும் இன்க்ரீஸ் ஆகுது. ஏன்னா சேலரியே உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆனால் கூட ஹோம் லோனு, கார் லோனு, பைக் லோனு, இஎம்ஐ அப்படி சொல்லி ஏகப்பட்ட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் உங்களுக்கு அமையுது. எப்போவுமே ஒர்க் பண்ணிக்கிட்டு உங்கள் லைஃப்பை எப்போ பிஸியாக வச்சுக்கோங்க. ஆனாலும் ஃபினான்ஷியலாக ஃப்ரீடம் ஆக மாட்டீங்க. இங்கே ஒரு கொஸ்டின், நம்மளோட லைஃபு இப்படி இருக்கிறது காரணம் நம்ம எடுத்த சாய்ஸா, இல்லை நம்மளுக்கே தெரியாமல் ஒரு ட்ராப்பில் நம்ம மாட்டிக்கிட்டோமா? எல்லா மிடில் கிளாஸ் பேசணும் இந்த ட்ராப்பில் மாட்ட தான் செய்வாங்க. அதனால இந்த வீடியோட பர்பஸ் என்னன்னா, நம்ம எந்த ட்ராப்லனா மாட்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்கு தான். ஏன்னா நம்ம எந்த ட்ராப்பில் விழுந்தோம் சொன்னால் தானே நம்ம எப்படி வெளியே வரும்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியும். டைம் விசஸ் வேல்யூ. இப்போ இங்கே நிறையா பேர் என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, கஷ்டப்பட்டு டைம் போட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி அவங்க வாங்குகிற சேலரிக்காக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுவே ரிச் பீப்புள்ஸ் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அவங்க ட்ரை டு பில்ட் அ வேல்யூ, ஒரு ஸ்ட்ராங்கான வேல்யூவை மட்டும் பில்டு பண்ண பார்ப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளில் சொன்னால், இப்போ ஒருத்தவங்க டியூஷன் எடுக்கிறாங்க. அவங்கள்ட்ட 20 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்க வருவாங்க. இப்போ அவங்களோட டைமையும் அவங்க எவ்வளோக்கு இதில் ஏர்ன் பண்ணுறாங்க அதையும் பார்ப்போமா. ஈவினிங் 5லேருந்து 8 வரையும் சொல்லிக் கொடுப்பாங்க. இதில் ஒரு ஆளுக்கு 500ரூவாலேருந்து 1000 வச்சா கூட மந்த்லி 20K தான் அவங்களால சம்பாதிக்க முடியும். ஆனால் அதுவே ஆன்லைன் கோர்சஸ் அப்படின்னு சொல்லிக் கொடுப்பாங்க. இவங்க 1 hour தான் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஆனால் மந்த்லி லேக்ஸ் கணக்கில் ஏர்ன் பண்ணுவாங்க. இங்கே அவங்க கம்மியான டைம்லே எல்லாத்தையும் முடிக்கணும் பார்க்க மாட்டாங்க. அவங்க ஸ்பெண்ட் பண்ணுற ஒரு மணி நேரமும் வேலையோடு ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இங்கே கஷ்டப்பட்டு எஃபோர்ட் போட்டு டைமை ஸ்பெண்ட் பண்ணி ஏர்ன் பண்ணுறத விட ஒரு வேல்யூ ஒன்றை க்ரியேட் பண்ணி அது மூலயமா ஒரு ஹை பேக்கேஜாக வாங்குறாங்க. த பிக்கஸ்ட் லை. சின்ன வயசுலேருந்து நம்மளை இதை சொல்லி தான் வளர்த்துருப்பாங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு நல்லா படித்து நல்ல மார்க்கு வாங்கு, நல்ல ஜாப் உனக்கு கிடைக்கும் அப்படி சொல்லி வளர்த்துக்கு இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி டைம் பீரியடில் நம்ம படித்த படிப்புக்கு ஒரு ஜாப் கிடைக்குமா? கிடைக்காது. ஏன்னா இங்கே தௌசண்ட்ஸ் ஆஃப் கிராஜுவேஷன்ஸ் இருக்காங்க அன்எம்ப்ளாய்மெண்ட்டாக. நம்ம ஒரு ஜாப் இன்டர்வியூ போனால் கூட நம்மளுக்கு ஜாப் கிடைக்காம அடுத்தவங்களும் ஜாப் கிடைக்கும். இங்கே டிஃப்ரென்ஸ் என்ன தெரியுமா, நம்ம 2 பேர்கிட்டையுமே சேம் டிகிரி, சேம் மார்க்ஸ் எல்லாமே சேமாக இருக்கும். ஆனாலும் அவங்க ஒரு சில ஸ்கில்ஸை லேர்ன் பண்ணி வச்சுருப்பாங்க. லைக் கம்யூனிகேஷன், ப்ராப்ளம் சால்விங். இதனால் அவரோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். கம்பெனிஸ்க்கு டிகிரிஸ் வச்சுருக்கவங்க தேவையில்லை, இந்த மாதிரி ஸ்கில்ஸை லேர்ன் பண்ணியிருக்கவங்க மட்டும் தேவைப்படுவாங்க. த இன்விசிபிள் ட்ராப். ஃபஸ்ட்டு மிடில் கிளாஸ்னால் என்ன, மந்த்லி ஒரு இன்கம் வரும், கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம், எல்லார்ட்டையும் எஜுகேஷன் இருந்து ஒரு டிகிரி வாங்கியிருப்போம், எல்லார்ட்டையும் ஒரு ட்ரீம்ஸ் இருக்கும். ஆனாலும் நம்மளோட யார்கிட்டையுமே ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் இருக்காது. ஏன் தெரியுமா, நம்ம லைஃப்பில் ஒரு ஃபிக்ஸ்டு ஃபார்முலா மாதிரி ஓடுது. லைக் ஃபஸ்ட்டு ஸ்கூல் முடிச்சிருப்போம், அடுத்து காலேஜ் போயிட்டு ஒரு டிகிரி வாங்கியிருப்போம், அடுத்த 2 வருஷத்துக்குள்ளே ஒரு ஜாப் வாங்கியிருப்போம், அப்புறம் நம்ம சேலரி வாங்கிட்டு இருப்போம். நம்ம சேலரி வாங்குறது முக்கால்வாசி இஎம்ஐ, லோன் இப்படி சொல்லி ஓடிக்கிருக்கோம் நம்ம ரிட்டையர்மெண்ட் ஆகிற வரைக்கும். இங்கே ஒரு கொஸ்டின், நம்மளுக்கு இந்த ஒரு பாத்வே மட்டும் தான் இருக்கா, இல்லை இதோட பெட்டரான விஷயம் ஒரு பாத்வே நம்மள்ட இருக்கா? லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன். இப்போ நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஒர்க்கு போயிட்டு சேலரி ஒரு 20K வாங்குறீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு எக்ஸ்பென்சிவே ஒரு 18K செலவாயிரும். அதுவே நீங்கள் டைம் பாஸ் ஆகும்போது கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க்லாம் பண்ணி ஒரு 50K நீங்கள் சம்பாதிக்கிறீங்க. ஆனால் அதுக்கு எக்ஸ்பென்சிவ் 45K 48K வந்துடும். இதுக்கு காரணம் என்ன தெரியுமா, நம்மளோட சேலரி இன்க்ரீஸ் ஆனதுனால நம்மளோட லைஃப் ஸ்டைலும் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. நியூ ஃபோன், நியூ பைக் இப்படி சொல்லி புதுசாக அன்வான்ட் திங்ஸை நம்ம பை பண்ணி ஸ்பெண்ட் பண்ணிட்டுருக்கோம். நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம சேலரியை பூஸ்ட் பண்ணால் கூட நம்மளோட லைஃப் ஸ்டைல் காரணமாக ஒரு லிட்டில் பிட் ஆஃப் அமௌண்ட்டு கூட நம்மளால் சேவ் பண்ண முடியலை. த ஃபியர் ட்ராப். இப்போ மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ்னால் பிஸ்னஸை பிடிக்காதுன்னு இல்லை, எல்லாருக்கும் பிஸ்னஸில் ஒரு ஆர்வம் இருக்கும், எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். ஆனாலும் அவங்க பயப்படுறாங்க. எதுக்கு? ஃபியர் ஆஃப் ஃபெயிலியருக்கு பயப்படுறாங்க. ஒருவேளை நம்ம மணியை லாஸ் பண்ணிட்டா அதுக்கு பயப்படுறாங்க. நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் என்ன சொல்லுவாங்க அதுக்கு சொல்லி பயப்படுறாங்க. இப்படி பயந்துக்கிட்டே நம்ம ஸ்டார்ட் பண்ண மாட்டோம். சொல்லப்போனால் ஃபியருங்கிறது நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுற ஒரு விஷயம். இப்போ நெருப்பு மேலே கை வைக்க போனால் அது சுடும், நம்மளுக்குள்ள ஒரு பயம் நம்ம தொடமாட்டோம்.
ஆனால் நம்ம டூ மச்சாக ஃபியர் ஆகும்போது நம்மளை அது அங்கேயே ஸ்டக் பண்ணி நிற்க வச்சிரும். அதை தாண்டி நம்மளை போக விடாது. இப்போ நீங்கள் ஒர்க்கு போயிட்டு மந்த்லி சேலரி வாங்கிட்டு கேர்ஃபுல்லாக எப்போவுமே சேஃபாக இருப்பீங்க. ஆனால் அதுவே உங்களோட ட்ரீம்ஸையோ இல்லை நீங்கள் மேலே வர ஆசைப்பட்டால் நீங்கள் இதே மாதிரி இருந்தால் வாய்ப்பே இல்லை. நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ஏதாச்சும் பண்ணாதான் நீங்கள் மேலே வர முடியும். அதனால் எப்போ உங்களோட ஃபியரை நீங்கள் ஓவர் கம் பண்ணிட்டு வெளியே வந்து அந்த ரிஸ்க்கை எடுக்கிறீங்களோ அப்போ தான் உங்களோட லைஃப் சேஞ்ச் ஆகும். ஸ்கில்ஸ் தட் சேஞ்ச் யுவர் லைஃப். இப்போ நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் உங்களுக்கு ஸ்கில் தான் உங்களை ஒரு வேல்யூபிளான பேர்சனாக காட்டும். என்னதான் உங்கள்கிட்ட டிகிரிஸும் சர்டிஃபிகேட்ஸும் மட்டும் இருந்தால் கூட உங்கள்கிட்ட ஸ்கில்ஸ் இருந்தால் தான் ஒரு ப்ராக்டிக்கலான விஷயம் கூட உங்களால் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிளில் பார்க்க போனால் கம்யூனிகேஷனுங்கிறது உங்களோட ஐடியாஸை நீங்கள் வெளியே கொண்டு வர ஒரு டூல் மாதிரி. இப்போ உங்கள்கிட்ட ஒரு பிஸ்னஸ் ஐடியா இருக்குது, அது உங்களுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் அதுக்கு யூஸ்லெஸ்ஸான ஒரு விஷயந்தான். அதை நீங்கள் எப்போ கம்யூனிகேஷன் மூலியமா அடுத்தவங்கள்ட்ட ஐடியாஸை சொல்லும் போது தான் அது ஒரு ப்ராக்டிக்கலான கான்செப்டாக மாறும். சேல்ஸ். இப்போ என்னதான் நீங்கள் ஒரு ஐட்டமோ இல்லை ப்ராடக்ட்டோ வச்சுருந்தா கூட அதை எப்படி சேல்ஸ் பண்ணணும்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருந்துருக்கணும். இப்போ பிஸ்னஸ் எடுத்துக்கிட்டா சேல்ஸ் தான் ஒரு இம்பார்ட்டண்டான ரோலை ப்ளே பண்ணுது. நீங்கள் எந்த ஃபீல்டில் போனால் கூட உங்களுக்கு எப்படி சேல்ஸ் பண்ணணும்னு சொல்லி தெரிஞ்சிருந்துருக்கணும். டெசிஷன் மேக்கிங். இப்போ நீங்கள் எந்த ஃபீல்டு போனால் கூட ஒரு கரெக்டான டெசிஷன் எடுக்க கெப்பாசிட்டி உங்கள்ட்ட இருக்கணும். ஏன்னா நீங்கள் எடுக்க போகிற டெசிஷன் தான் அது வின் ஆக போதா இல்லை லாஸ் ஆக போதான்னு சொல்லி முடிவெடுக்கும். இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்கில்ஸ் இருக்கு. நீங்கள் கற்றுக்கிற ஒரு ஸ்கில் உங்களோட இன்கம்மாக மாறும். ஆனால் அதுவே மல்டிபிள் ஸ்கில்ஸை கற்றுக்கிட்டு நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணும் போது உங்களோட லைஃபே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகும். நீங்கள் இந்த ட்ராப்பை விட்டு வெளியே வர ஆசைப்பட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு லக்கை நம்பாதீங்க. ஒரு நாள் லைஃப் மாறும் சொன்னால் கடைசி வரைக்கும் உங்கள் லைஃப் மாற போகிறதில்ல. அதனால் ஸ்டார்ட் வித் ஸ்மால் சேஞ்சஸ். ஒரு வேல்யூபிளான ஸ்கில்லை லேர்ன் பண்ண பாருங்கள். உங்களோட மணியை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சேவ் பண்ண பாருங்கள். அந்த சேவ் பண்ண மணியை ஃபஸ்ட்டு லேர்னிங்க்கு ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பாருங்கள். உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ண பாருங்கள். இதெல்லாம் வச்சு பில்ட் சம்திங் ஆஃப் யுவர் ஓன். இங்கே நம்மளோட கோல் ஒரே நாளில் பணக்காரனாக கிடையாது. நம்மளோட கோல் நேற்றை விட இன்னைக்கு பெட்டர் ஆகணும். ஒரு நாளும் ஸ்ட்ராங் ஆகிட்டே போகிறதா நம்மளோட கோல். நம்ம எடுக்கிற ஒரு பிக் டெசிஷனால் நம்மளோட லைஃப் சேஞ்ச் ஆக போகிறதில்ல. 100 டைப்ஸ் ஆஃப் ஸ்மால் டெசிஷன் தான் நம்ம லைஃப்பை சேஞ்ச் பண்ணும். இன்னையிலேருந்து சரியாக 10 இயர்ஸ் கழிச்சு உங்களுக்கு 2 விஷன்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு விஷன், இந்த வீடியோ பார்த்துட்டோம் ஒரு பெர்ஃபெக்டான டைமுக்கு ஸ்டார்ட் பண்ணே சொல்லிட்டு ஸ்டார்ட்டே பண்ணாமல் கடைசி வரைக்கும் அதே ஸ்டேஜில் இருப்பீங்க. அப்போது நான் அப்போவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொல்லி கில்ட் ஆகிட்டு இருப்பீங்க. 2வது விஷன், சிரிச்சுக்கிட்டே நல்ல வேலைப்பா இந்த வீடியோ பார்த்து ஏதோ நான் ஸ்டார்ட் பண்ணேன், இதனால் நான் இந்த டைமில் நல்ல ஸ்டேஜில் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவீங்க. நம்ம மிடில் கிளாஸில் பிறந்தது நம்மளோட தப்பான விஷயமோ இல்லை தவறான இதோ கிடையாது. இது ஜஸ்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட் தான். உங்களோட ஃப்யூச்சரை டிசைட் பண்ணுறது உங்களோட ஃபேமிலியோட பேக்ரவுண்ட் கிடையாது, நீங்கள் எடுக்க போகிற டெசிஷன்ஸ் தான். இப்போ நீங்கள் இந்த டெசிஷன் எடுக்க போனா கூட த சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். இஃப் த வீடியோ திங்ஸ் யூ கமெண்ட்டில் பிரேக்கிங் த ட்ராப் அப்படின்னு சொல்லி பண்ணுங்க. அண்ட் திஸ் இஸ் தியரி ஆஃப் க்ரோத். இந்த சேனல் திரும்ப உங்கள் கண்ணில் படுமான்னு தெரில. ஸோ சப்ஸ்கிரைப்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.